கடைசி வரைக்கும் மக்கள் ஓட்டுக்கு விஜய் டிவி மதிப்பளிச்சதா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த வாரமும் அதுதான் நடக்குது. ஏன்னா சத்யா வெளியேற்றினது என்னமோ ஓகே தான், அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஏன்னா சத்யா வந்ததுலேருந்து முதல் வாரம் ரவீந்தர் வெளியேறினார் பார்த்தீங்களா, அன்னைக்கு வெளியேறி போயிருக்க வேண்டிய ஒரு ஆள். பட் ஆனால் கடைசி வரைக்கும் சேவ் பண்ணி 10வது வாரம் கூட்டுன்னு வெளியேற்றிருக்கானுங்க. அப்படிங்கிறது ஓகே, அக்செப்டட். ஆமாங்க, அஃபிஷியலாக சத்யா அவர்கள் எலிமினேட் செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிறதா உண்மை. நேத்தியிலிருந்து தர்ஷிகா எலிமினேட்டு, விஜய் விஷால் எலிமினேட்டு, அன்சிதா எலிமினேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. பட் ஆனால் கடைசியில் சத்யா தான் எலிமினேட் ஆகிருக்காரு அப்படிங்கிறது தான் சோர்ஸ் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆக கடைசி இடத்துல இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல அதில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் டிவி ப்ராடக்ட் கடைசி இடத்துல இருந்ததாக வந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தானே இந்த வாரம் நாமினேஷனில் 9 பேரில் 8 பேர் விஜய் டிவி ப்ராடக்ட் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறது எனக்கு புரியுது. அதனால தாங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனு. விஜய் டிவிக்கு என்ன பிரச்சனைனா, இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று எல்லாருமே பிளான் பண்ணியிருந்தாங்க, அதுதான் உண்மை. பட் என்ன பிரச்சனைனா, அவங்க நினச்ச மாதிரி அவங்க நினச்ச ஆள் நாமினேஷனில் வரலை. விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லாத ஒரு ஆள் எதிர்பார்த்துருக்காங்க. அதில் இவங்கள் செல்ல பிள்ளைகள், விஜய் டிவியின் செல்ல குட்டிகளான விஜய் விஷால், அருண் பிரசாத், தர்ஷிகா, அன்சிதா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்க்ளூட் சத்யா, எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட். இது எப்படா எங்கள் செல்லங்களை எப்படி நாங்கள் வெளியில் அனுப்புறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தான் மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறமாச்சும் நியாயமாக வார எண்டில் ஒரு எவிக்ஷன் அப்படி பண்ணுறது கரெக்டாக பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், தர்ஷிகா தான் உண்மையாகவே அன்அஃபிஷியலி சரி அஃபிஷியலி சரி கடைசி இடத்துல இருக்கிற ஒரு ஆள். ஸோ ஏன் இந்த கிரிஞ்சு லவ் கண்டென்ட்டை தொடருவதற்காக இதை பண்ணுறாங்களா, என்ன கர்மம்னு தெரியல. சத்யாவை எலிமினேட் பண்ணது 100% டிசர்வ்டு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவன் முதல்ல 10வது வாரம் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். அது இவனுக்கு எப்படி எடுத்து வந்துட்டானுங்க. ஸோ தர்ஷிகாவை எலிமினேட் பண்ணியிருக்கணுமா இல்லையா, தர்ஷிகா கூட சேர்த்து விஷாலே சேர்த்து எலிமினேட் பண்ணிருக்கணுமா இல்லையா. இவங்க 3 பேரால் என்னங்க கண்டென்ட் வருது பிக் பாஸ் வீட்டில்? எதுக்கு என்ன ட்ரை பண்ணுறீங்க? உங்களோட அடியாள் அருண் பிரசாத் இருக்கான், டப்பா அருண் இருக்கான், அவனோட அடியாலாக வச்சுக்கிறதுக்காக விஜய் விஷால் உள்ளே வச்சுருக்கீங்க. ஸோ அந்த கேங் உடையக்கூடாது. அந்த கேங் முத்துக்கு எதிராக இருக்கணும், சவுண்டுக்கு எதிராக இருக்கணும், ஜாக்லினுக்கு எதிராக இருக்கணும். ஸோ இந்த கேங்லேருந்து யாராச்சும் ஒரு ஆளை பிரிச்சோம்னா பிரச்சனை ஆகிடுமே அப்படிங்கிறதுக்காக உருவிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. அதில் சத்யா அப்படிங்கிற ஒரு மவுத் பீஸ் தான், அதாவது ஒரு டம்மி பீஸ்னு வச்சுக்கலாம். அவன் எந்த இடத்துல பேசவும் மாட்டான், கண்டென்ட் கொடுக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டீங்க. அவனை தூக்குனது டிசர்வ்டு தான். அவனோட சேர்த்து தர்ஷிகாவை தூக்கியிருக்கலாம், இல்லைன்னா விஜய் விஷாலை தூக்கியிருக்கலாம். ஸோ அதை பண்ணாமல் விட்டது என்னமோ ஒரு ஃபேவரிட்டிசம், விஜய் டிவி ப்ராடக்டை பாதுகாக்கிறதுக்காகவே பண்ண மாதிரி தெரிஞ்சது. இந்த சீசன் மட்டும் இல்லைங்க, நீங்கள் பிக் பாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 7-8 சீசன்களில் எல்லா சீசன்லையுமே இந்த விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறவங்க கடைசி வரைக்கும் வருவாங்க. ஏங்க ஃபினாலே வீக் வரைக்கும் வருவாங்க. மைனாலாம் வந்துருக்காங்க, ஞாபகம் இருக்கா? மைனாலாம் ஒன்றுமே பண்ணாது, டம்மி பீஸ். சீசன் 6ல் அப்படி தான் கடைசி வரைக்கும் ஃபினாலே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தானுங்க. அந்த மாதிரி தான் இவனுங்க யார் ரொம்ப நெருக்கமோ, யாரை கடைசி வரைக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கு ஃபுல் சேலரி போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் கூட்டின்னு வருவானுங்க. யார் பொட்டன்ஷியலான ஒரு கண்டஸ்டண்ட்டோ, யார் இருந்தால் கண்டென்ட் கிடைக்குமோ, யார் இருந்தால் சுவாரஸ்யம் கிடைக்குமோ, அவங்க அவங்களோட ப்ராடக்ட் இல்லாதனால அவங்கள இடையிலே வெளியேற்றிடுவாங்க. இப்படி தான் காலாகாலமாக நடத்திட்டு இருக்கானுங்க. இதை கேள்வி கேட்க யாருமே கிடையாது. சரி, ஓகே டன். அப்படின்னா யார் எந்தெந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு 3 பிளேஸை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலில் எக்ஸாக்டான ஓட்டு தெரியல அப்படின்னாலும் சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா இவங்க 3 பேர் அஃபிஷியலில் ஃபஸ்ட்டு 3 இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ இது ஓட் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா இதை அப்படி பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பவித்ராவுக்கு வரும் முழுக்க அவங்களுக்கு எல்லா ஓட்டுமே முத்துக்குமரனோட ஃபேன்ஸோட ஓட்டு. ஆக பவித்ராவுக்கு ரியலாகவே ஓட்டு அப்படிங்கிறது கிடையாது, ஓட் பேங்கிங் அப்படி கிடையாது. எதன் அடிப்படையில் பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, சௌந்தர்யா தோற்க வேண்டும், சௌந்தர்யா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பவித்ராவுக்கு போட்ட ஓட்டுகள் டாப் 3ல் வந்திருக்காங்க. ஜாக்லின் ஆல்சோ டாப் 3,
டிசர்வ்டு தான். சௌந்தர்யா சொல்ல வேணாம், அவங்களும் டாப் 3ல இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து நம்மளோட டப்பா வந்து இந்த வார ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நல்லா கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பாசிட்டிவாக கொடுக்குறான், நெகட்டிவாக கொடுக்குறான் அப்படிங்கிறது வந்து அடுத்த விஷயம். பட் ஆனால் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தான். மிச்சருங்க அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஏதோ லூஸு மாதிரி பண்ணால், அதனால தான் வந்து நம்ம பார்க்குறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ அதனால் அவனுக்கும் சில ஓட்டுகள் வந்து 4th பிளேஸில் இருக்கான். 5th பிளேஸில் வந்து ரயான் என்னடா டம்மியாக இருக்கிறான், ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ரயானுக்கான ஓட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு குறைந்தபட்ச ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அவன் 5th பிளேஸில் இருக்கான். ஸோ இப்போ கடைசி 4 இடத்துல இருக்குது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்சிதா வந்து அடுத்த இடத்துல இருக்காங்க. கடைசி 3 டேஞ்சர் ஜோனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷால், தர்ஷிகா மற்றும் சத்யா. இதில் சத்யா வந்து ஒருபடி மேலே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நியூஸ் வருது. அப்படி இருந்தும் சத்யா வெளியேற்றுவதற்கான காரணம் என்னென்னா, அவங்களோட ப்ராடக்டை பாதுகாக்குவதற்காக. ஒருவேளை இந்த வாரம் 2வது ஒரு எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தர்ஷிகா இல்லைனா விஷால் 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளை வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். பட் ஆனால் இவங்களோட கிரிஞ்சு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து கண்டென்ட் சுவாரஸ்யமாக இருக்குன்னு இவங்க நினச்சிக்கிறானுங்க. இந்த கிரிஞ்சு கண்டென்ட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் 1 hour எபிசோடில் ஒதுக்குறானுங்க. நிறைய விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சுவாரஸ்யமான ஃபன்னான நிறைய விஷயங்களை வந்து 1 hour எபிசோடில் போட மாட்டானுங்க. அதை லைவ்ல கட் பண்ணி தூக்கிடுறானுங்க. ஆக இந்த கிரிஞ்சு கண்டென்ட்டை வந்து மக்கள் ரசிக்கிறாங்கன்னு அவனுக்கு நினச்சிக்கிட்டு அதை 1 hour எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு தர்ஷிகாவுக்கு ஓட் பேங்கே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்கள வந்து சேவ் பண்ணி உள்ளே வச்சுருக்கானுங்க. இதுதான் விஜய் டிவியோட கேவலமான பாலிடிக்ஸ். இதுதான் காலகாலமாக நடந்து கொண்டு இருக்கிற பாலிடிக்ஸ். ஸோ இதன் மூலமாக சத்யா பலிகடா ஆக்கப்பட்டாலும் சத்யா டிசர்வ்டு தான். அவனை எவ்வளோ நாள் வச்சுருந்தது தப்பு இல்லை. இருந்தாலும் இன்னொரு எவிக்ஷன் இருக்கணும். அந்த எவிக்ஷனில் இந்த கிரிஞ்சு கண்டென்ட்டில் இருக்கிற 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளை தூக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்டில் போட்டு விடுங்க. சத்யாவை தவிர்த்து விட்டு அடுத்ததாக யாரை எலிமினேட் பண்ணால் நல்லாயிருக்கும், யாரை எலிமினேட் பண்ணால் கேம் அப்படிங்கிறது சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டும் அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம பிக் பாஸ் ரிலேட்டடான வீடியோ மற்றும் லைவ் அப்படிங்கிறது வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.